எனக்கு இந்த மாதிரி மேடையில் நின்று பேசலாம் பழக்கம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இங்கே அப்படியே கை காலெல்லாம் உதறிக்கிட்டு இருக்கு. இப்படிதான் ஒரு தடவை நான் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப மேடையில் ஏற்றி விட்டுட்டு என்னை தமிழ் தாய் வாழ்த்து பாட சொன்னாங்க. பாடிக்கிட்டு இருக்கும்போதே பாதியிலேயே மயக்கம் போட்டு விழுந்தவன் நான். அதுக்கப்புறம் இப்போதான் நான் மேடையில் பேசுறதுக்காக ஏறி இருக்கேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் படித்தது என்னமோ 10ஆம் கிளாஸ் தான். 10ஆவதுல கூட நான் 2 பாடத்தில் ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன அப்பா எவ்வளோ படிக்க சொன்னார். எனக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரம்னு சொல்லி நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் என் மனைவி தமிழ்ச்செல்வி அப்படி இல்லை. டாக்டர் படிப்பில் சேர்ந்து பரீட்சையில் முதல் மதிப்பெண் எடுத்து எங்கள் அப்பாவை பெருமைப்படுத்தியிருக்காங்க. என்னால் தான் படித்து எங்கள் அப்பாவை பெருமைப்படுத்த முடியல. ஆனால் ஒரு மருமகளாக அவங்க பெருமைப்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கும் போது அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை கருப்பு அம்மாச்சி, என் பேரன் தமிழ்ச்செல்வியை அவன் பொண்டாட்டின்னு சொல்றான் பாத்தியா? பார்த்தேன் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் வண்டுக்கடி மருந்துக்காக நான் காட்டுக்குள்ளே போனேன்னா அதில் ஒரு சுயநலம் இருக்குங்க. அது என்னன்னா, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப முக்கியம், நான் உசிரியே வச்சிருக்கிற ஒரு உறவுன்னா அது எங்கள் அப்பா தான்.